ஹலோ, வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ காங்கிரஸில் 28 சீட்டு அருமையாக வாங்கினாங்க. ஆக்சுவலாக சிலர் வேலுச்சாமி, அப்புறமா மாணிக் தாகூர் இவர்கள்லாம் தாவேக்காவுடன் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இதில் கூட்டி கழித்து பார்த்தால் ராகுல் காந்தியும் அந்த மனநிலையில் இருந்தார் என்பது ஓரளவுக்கு தெரிந்தவாறு இருந்தாலும், கடைசி நேரமாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலையிட்டு பிறகு சிதம்பரத்துக்கு தகவல் தெரிந்து இங்கே தமிழகத்தில் எப்படியெல்லாம் சூழல், ஏன்னா அன்னை சோனியா காந்திக்கு ரொம்ப பல ஆண்டுகள் காங்கிரஸை பற்றி நன்றாக தெரியும். எந்தெந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் அவர் நன்கு அறிந்தவர். அதனால் இங்கே காங்கிரஸில் ஆஸ் இட் இஸ் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அந்த நேரத்தில் நம்ம தாவேகா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னு சொன்னால், கட்சி அப்போவே இரண்டாக சில எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து, அது யார் யாருலாம் தெரியாது, காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏக்கள் கட்சியை உடைப்பது போல ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழல், இந்த சூழல் எல்லாற்றையும் சமாளிப்பது தானே அரசியல். அதுவும் தேசிய அரசியல்னால் சும்மா கிடையாது. ஒரு மாநிலத்தில் அப்படியே பல்ஸ் இன்னொரு மாநிலத்துக்கு செட் ஆகாது. இவ்வளோ, அதாவது இப்போ இருக்கக்கூடிய 90% தலைவர்கள் காங்கிரஸில், அதாவது சீனியருங்க கிடையாது, புதுசாக வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்தவங்க, ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே வந்தவங்க. இவங்க எல்லாமே காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் இவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் காங்கிரஸ் 67 ஆண்டு காலமாக ஆளும் கட்சியாக இருந்த அந்த ஆளும் கட்சியுடைய இந்த பவர் இவர்கள் பார்த்துருக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் காங்கிரஸுடைய பலம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர் எப்படியெல்லாம் எவ்வளோ ஸ்கீம், ஜனவரம் ஸ்கீம்லேருந்து இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், மன்ரேகாலேருந்து எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதை சரியாக போய் மக்களிடையே சேர்க்கலை. அந்தந்த மாநிலத்தை இப்போ இதற்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், நரசிம்மராவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாநில முதலமைச்சர் பேசுவாங்க. அந்த மாநில அவங்க காங்கிரஸ் தலைவர்கள். இதை தவிர்த்து அவங்க ரொம்ப இன்டீரியராக வரமாட்டாங்க. எல்லா ஸ்டேட் சிஎம் கிட்ட தான் அந்த லெவலுக்கு இருக்க தான் வச்சுக்குவாங்க, எம்பி எம்எல்ஏஸ் இது மாதிரி. ஆனால் இந்த பிரதமர் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு திண்டுக்கல் யோனியை வார்னிங் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரதமரை நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் அனுபவங்கள் பற்றாக்குறையாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கட்சி விட்டு கோபத்தில் கட்சியை விட்டு வெளியே போகிறார்கள். அவர்கள் வெளியே போனால்தான் தெரியும், காங்கிரஸில் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு மாநில தலைவரை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு, முன்னாடி சிலர் அகில இந்திய தலைவரையும் யார் வேண்டுமானாலும் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சார். ஒரு மகாத்மா சீனிவாசன் அவர் இந்த தனி கட்சி ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. அதனால் இவங்கெல்லாம் கரெக்டு, இந்த சீட்டு கேட்பதற்கு உரிமை இருக்குது, ஒரு சீட்டு கேட்பதற்கு உரிமை இருக்குது. கடைசி வரைக்கும் போராடுவது தான் நம்முடைய வேலை. கடைசியில் சூழ்நிலைகள் எப்படியோ மாறும். இதெல்லாம் நிறைய பார்த்தவங்களுக்கு மறுத்து போயிருக்கோம். வாய்ப்பு நம்ம கட்சி வேலைகள் செய்துவிட்டு அந்த வாய்ப்புக்கு காத்து கொண்டிருப்பது தான் நம்மளுடைய வேலை. அது வரும்பொழுது தலையில் எழுதியிருந்தால் கண்டிப்பாக வரும். ஆனால் அது இப்பொழுது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ பிரச்சனை கிடையாது. அதான் நீங்கள் நல்லா பாருங்கள், 28 சீட் 234 தொகுதியில் நம்ம வேலை செய்கிறோம். அவங்க அதில் நான் மட்டும்தான் பெரிய ஆளு, இப்போ ஹசீனா சையத் மட்டும்தான் கட்சிக்கு பயங்கரமாக ஒழிச்சாங்க. நீங்கள் அந்த பதவி கொடுத்துருக்குறாங்கல்ல உங்களுக்கு, மாநில தலைவின்ற அதை வச்சு நீங்கள் உங்களை மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தலைவிகளை உருவாக்கி, வட்ட தலைவிகளை உருவாக்கி, மகளிர் அணின்னு சொன்னால் நம்ம கட்சிக்காரங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கட்சிக்காரங்க ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. மகளிர் அணி மாநாடு போட்டு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், எல்லாருமே கட்சிக்காரங்க தான். அந்த மாதிரியெல்லாம் கட்சியை வளர்த்து விட்டு, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சுயேட்சையாக நின்று ஜெயிக்க கற்றுங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்களை எல்லாம் நம்ம வளர்த்து வைத்து கொண்டிருந்து நம்ம ஒரு 234 தொகுதியிலும் நாம் களம் இறங்கினால் குறைந்தபட்சம் விஜய் நின்று ஒரு கலக்கத்தை உண்டாக்குறாருல, அந்த மாதிரி ஜெயிக்க போகிறதில்லை. ஆனாலும் எல்லாருக்குமே ஒரு கிளி பயத்தை காட்டுறாருல, அந்த மாதிரி 65 ஆண்டு காலமான ஒரு 70 தாண்டி தமிழ்நாட்டில் ஆட்சி போய் 60 வருஷம் ஆகுது. 50 வருஷம் ஆகி இன்னும் நம்ம திரும்பவும் வாங்க முடியல, 60 ஆண்டுகள் ஆகியும். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்திலையாவது நாம் இருக்கணும்ல.
நாமளே நம்மளை சுய சரிதான் நம்ம வந்து சீட்டு கேட்குறோம். அதுக்கான வருஷங்கள் போக போக அதுக்கான தகுதி நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேற்று வந்தவங்கலாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இளைஞர் காங்கிரஸில் வந்து பணம் பணம் இருந்தால் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து உறுப்பினரை சேர்த்து ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சது 4 யூத் காங்கிரஸில் 4 பேருக்கு சீட்டு. எல்லாம் தவறு தான். இது தலைமைக்கு தெரியும். தலைமைக்கு வந்து இதை சுட்டி காட்டுவதற்கு இங்கே விஷயம் தெரிஞ்சவங்க அங்கே யாரும் போக முடியல. சோனியா காந்திக்கு வேறு உடம்பு சரியில்லை, ராகுல் காந்தியால் எதுவும் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருந்தது. அவர்கள் நிறைய நடந்திருக்குது. அவங்களுக்கெல்லாம் இதுக்குள்ள ஒன்றும் அவசியம் கிடையாது. எம்எல்ஏ சீட்டு வாங்க கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இப்போ யூத் காங்கிரஸ் மாநில தலைவர்ன்ற முறையில் அவருக்கு ஒன்று கொடுக்குறீங்கன்னு கூட வச்சுங்க. அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சு என்ன மிஞ்சி போனால் 1 வருஷம் கூட ஆயிருக்கு சரிங்களா? அவர் வந்து ஆன்லைனில் எல்லாரையும் பணம் செலவாகும். கண்டிப்பாக மாநில அளவில் ஜெயிக்கணும்னு சொன்னால் பணம் மட்டும்தான் செலவாகும். அதிகமாக பணம் இருக்கவங்களால் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து யுவராஜா பெரிய கோடீஸ்வரர் அவர் ஜெயிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ சீட்டு வாங்கியிருக்கிறாருல, அவர் பேர் என்னது, அவர் சொல்ல பிறந்தவுடைய ஆள் தான் அவர் ஒரு பெரிய பணக்காரர் தான். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு தம்பி மாநில தலைவர் வாங்கியிருக்காரு. அவரும் வந்து மிகப்பெரிய பொருள் படைத்தவர்கள் தான். எல்லாம் வந்து கோடீஸ்வரங்க தான். ஏன்னா அவங்களால தான் அந்த மாநில தலைவர் பதவியை பெற முடியும். ஏதோ ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் வச்சு ஒரு ஜனநாயக முறைப்படி எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. நல்ல எண்ணம், வயது வச்சார், எல்லாமே ஓகே. அந்த வயது வைக்கும்போது தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் வந்தோம். ஏன்னா 35 முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா இது வந்து காங்கிரஸுக்கு ஒன்றும் புதிதல்ல. மூப்பனார் காலத்திலேயே இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருடைய சைக்கிள் சின்னம் இப்போது எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லா வட்டமும் அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த சீட்டெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அறிவிச்சிங்கன்னா எங்கள் ஆளுங்கெல்லாம் ரிசைன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி 155 வட்டத்துக்கும் நிற்க வச்சுட்டாங்க. ஆளுங்களாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 135வது வட்டம் நம்ம நண்பர் தான் ஸ்டார் டிவி பாலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்காவோ தங்கை நினைக்கிறேன். அவங்க வந்து ஏடிஎம்கேல அவங்களுக்கு 135வது வார்டு அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கப்புறம் அது வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது. மறுநாள்லாம் அவங்க ரிசைன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அங்கே ஏடிஎம்கேல ரிசைன் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து இங்கே தமிழ் மாநில காங்கிரஸில் அந்தம்மா கவுன்சில் சீட்டு இங்கே வாங்கிக்கின்னு நின்று ஜெயிச்சிட்டாங்க. அதை பார்த்தோம். இப்போ வந்து எஸ்ஆர்பி வந்து அப்படி தான் பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதில் சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து சேலத்துலேருந்து ஒரு நபர், அவர் பேர் வேணாம், ஏன்னா அவர் இன்னமும் இருக்கார் கட்சியில், அது ஆக்டிவாக இருக்கார். அவர் அன்றைக்கி மதுரையில் டிக்கெட் வாங்கினார். யார் கொடுத்ததுனே தெரியல. கடைசியில் இன்சார்ஜாக வந்தவர் அவர் வேலையை காமிச்சிட்டு போனார்னு சொன்னாங்க. அதனால் எந்த லிஸ்ட்லேயுமே இல்லாத ஒரு எம்எல்ஏ சீட்டே வாங்கி வந்தார் கட்சிக்கு. அதுக்கப்புறம் தான் சேர்ந்தார். வேறு விஷயங்கள்லாம் நிறைய பார்த்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம ஜிகே மணியுடைய சன் தமிழ்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி நாங்கள்லாம் டெல்லியில் சீட்டு கேட்டு பின்னாலியாக சுற்றிங்கன்னா அவரை போய் பார்த்துன்னு பயோடேட்டா எடுத்துன்னு பயங்கரமாக எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றிட்டு இருந்தோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணார். நம்ம அகில இந்திய தலைவர் ரூமுக்கு முன்னால் என்னார். நான் கூட வந்து அவர் ஏதோ மல்லிகார்ஜுன கார்கேயோட ரிலேட்டிவ் கொடுக்குது, ஃபேஸ் கட்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினச்சி நான் அப்படி இருந்தேன். அப்புறமா பார்த்தா நான் இதை பற்றி கேட்குறேன். அவர் உள்ள எல்லாம் போயிட்டு வந்தார். பார்த்தா அப்போ தான் கட்சியில் சேர்ந்துருக்கார். யார் என்னான்னு விசாரிச்சதுக்கு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஜிகே மணியுடைய சன், அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கட்சிக்கு பெரிய ஒரு நிதியை கொடுத்துருக்குறாரு. கட்சி நிதி பெருசாக கொடுத்தது, அது எத்தனைலாம் ட்ரைலாக கொடுத்துருக்குறாரு. அதனால் அவருக்கு அந்த டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க பெண்ணாகரத்தில். அவர் நல்ல தகுதியான கேண்டிடேட் தான். இந்த மாதிரி கட்சிக்கு வந்து அதாவது ஸ்ட்ரென்த்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்களை வந்து சேர்த்து விட்டா நல்லதான், நல்ல விஷயம்தான் அது. அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நாளை பின்ன ஒரு வேளை தேர்தலில் நிற்கிறாங்க, தோத்துட்டாலும் அதே மாதிரி நான் காங்கிரஸ் தரேன் அப்படின்னு வந்து கட்சி நடத்துவாங்களா, கூட நிற்பாங்களா? ஒருவேளை வெற்றி பெற்று விட்டாலும் கடைசி வரை நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் நிற்பாங்களா? ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உழைப்பார்களா, நிற்பாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாலெலாம் வந்து லட்சங்கள் தான். எம்எல்ஏ சீட்டே 5 லட்சம் 10 லட்சம், எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கொடுப்பாங்க, 5 லட்சம் கொடுத்துருவாங்க. அதுவே வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்தது எம்பி எலெக்ஷனில் கனெக்ஷன் பண்ணி யார் என்னெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் அவரே வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு காசுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு காசு கொடுத்து வச்சார். அது எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆச்சு. சில லட்சங்கள் தான் சொல்லலாம். ஆனால் இப்போது எல்லாமே வந்து கோடிகள், பல கோடிகள் கைமாறி இருக்கு, போயிருக்கு. எல்லாம் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பணம் கொடுத்து
பணம் கொடுத்து தான் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பல வதந்திகள். எதுக்குமே வந்து ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் தான். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா யாருமே காசு இப்படி இப்படி எடுத்துகிட்டு போக முடியல. இந்த நேரத்தில் வந்து எல்லாம் 2 கோடி, ஏன் நம்ம வந்து யாரை வந்து மிகப்பெரிய டக்குனுக்கு ஈக்குவலாக நம்ம சில நினைத்து கொண்டிருக்கோம்ல, அவங்க பேரெல்லாம் கூட அடிபட்டுது. 2 கோடி வாங்கிட்டாங்க, 3 கோடி வாங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி இருக்கும்பொழுது, இதில் வந்து நம்ம ஹசீனா அவங்க வந்து மகிழா காங்கிரஸ் ரிசைன் பண்ணுறது எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அவங்க இன்னும் பயணிக்க வேண்டியதும் இப்போ எனக்கே வந்து 35, 36 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து வந்தோடனே இப்போ தான் நல்ல நல்ல பதவியெல்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல. நாங்களாம் அது கூட கிடையாது. எல்லா தலைவர்கள் பின்னாலும் ஓடிக்கின்னு ஓடியாந்துக்கின்னு பல நேரங்களில் உயிரை பணியம் வைத்து எவ்வளவோ தேர்தல்களில் அதாவது அதாவது உங்களுடைய உழைப்பை நான் குறைச்சி பேசக்கூடாது. என்னுடைய அனுபவங்களில் மிக உயிரை பணை வைத்து செய்யக்கூடிய ஒரு வாட்டியும் வந்து தேர்தல் கூட்டணிகள் மாறும். திமுக, அதிமுக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தப்பிச்சு இன்றைக்கும் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் கட்சியை விட்டு போகிறது இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். நமக்கென்று ஒரு தேசிய கட்சி, இந்த கட்சியில் நமக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்குறாங்க. இந்த வாட்டி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய மன வருத்தங்கள் புரியுது, நியாயமானது தான், இல்லைன்னு சொல்ல. கட்சி விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இதுக்காக இவ்வளோ தூரம் ரஞ்சன் வந்து அழுகுறாரு அப்போது ஒன்றுமே இது கிடைக்காதுன்னு சொல்லி சைலண்ட்டாக வீட்டில் இருக்கிற எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்களே. நான் பார்த்தேன் நிறைய சீனியர்ஸ். நான் ரஞ்சன் எடுத்துக்கினாலும் சரி, அவர் 2-3 பேருக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கட்சியில் இருந்தார். அழகிரி இருந்தப்போ எவ்வளோ மாறு தட்டி கொண்டு இருந்தீங்க. அது மாதிரி தான் மாறும், ரெண்டும் மாறும். இன்றைக்கி வெள்ளப்பிறந்தைக்கு வந்தவொடனே உங்களுக்கு ஆவாதவங்களாக போயிட்டாங்க. அவர் உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேறது எல்லாருக்குமே தெரியும். எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி ரஞ்சன் அவர்கள் வந்து எஸ்சி/எஸ்டி மாநில தலைவர் பதவியேற்கும் விழாவில் நான் தேர்தல் அரசியலில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. தேர்தல் அரசியலில் நான் தேர்தலில் டிக்கெட் கேட்க மாட்டேன், தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இந்த 2 நாள் தான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். என்ன தெரியல, ஏதோ ஒன்றும் எந்த ஒரு பழக்கமும் இல்லை. ஆனால் சரி, ஏதோ வைரல் சொல்கிறாங்க, சரியாயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் அந்த தாக்கம் இருக்குது. தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு அழ வேண்டிய அவசியம் என்ன இல்லை? நீங்கள் வந்து 2-3 பேருக்கு நீங்கள் லாஸ்ட் டைமு கவுன்சிலர் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவராக அழகிரி உங்களை அந்த இடத்துல வச்சுருந்தார். எத்தனை பேருக்கு நீங்கள் கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு அதாவது பிரதிபலனும் எதிர்பார்க்காம யாருக்கான நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? மகிழ்ச்சி. வாங்கி கொடுத்தது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாமே எதுக்கும் ஆதாரம் கிடையாது. வாங்கினீங்களோ வாங்காமல் செஞ்சீங்களோ. ஆனால் எனக்கு தெரிய 2-3 பேர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஆதாயம் பெற்றீர்களா இல்லையா என்பதுக்குள்ளே நான் போகல. அப்போது கட்சி சீனியர்கள் நாங்களாம் கூட அப்போ இருந்தோம். ஆனால் நீ சீனியரு, நீ அவர் சீனியரு, அது மாதிரி யாருக்குன்னா நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களா? நம்ம கைக்கு அதிகாரம் வரும்போது நம்ம அதை செஞ்சுருந்தோம்னா தான் நம்ம வந்து அதை கேட்க முடியும். நான் வந்து ஜெயந்தி நடராஜன் அவங்க கூட இருக்கும்பொழுது வள்ளல் பெருமானுக்கு நான் முயற்சி பண்ணேன். அவர் வந்து எம்பி சீட்டு கேட்கும்போது என்ன ரமேஷ் என்ன அங்கே வைக்கல, சிதம்பரத்துலேருந்து அவர் வந்துட்டார். வந்து என்கிட்ட கேட்டார். நான் தான் ஜெயந்தி அம்மாக்கிட்ட போய் சொல்லி காஞ்சிபுரம் சார்பாக இவர் நிற்க வைக்கலாமா, ரொம்ப சீனியர் எஸ்சி/எஸ்டி தலைவராக இருந்தார் அப்படின்லாம் சொல்லி சொன்னோன்னா அவங்களும் வச்சாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் அவர்கள் அதை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அது விஸ்வநாதன் கொடுத்தாரு. சிதம்பரம் தான் விஸ்வநாதனை அறிமுகப்படுத்தினார் முதலில் காஞ்சிபுரம். அந்த மாதிரி போச்சு. அப்போ நான் வந்து அவர் கையிலலாம் எந்த ஒரு ஆதாயமோடு பேசிக்கலையே. சீனியர்ன்றதுனால கட்சிக்காக ரொம்ப வருஷமாக இருக்கார், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த சீனியாரிட்டிக்காக நான் சொன்னேன். அப்போ பாருங்கள், எனக்கு கேட்கறதுக்கு கூட எனக்கு அறிவு இல்லை. ஏன்னா அவங்க எம்பி, நம்மளுக்கு இதுக்குள்ளே எங்கள் எம்பியெல்லாம் நம்ம கேட்குறது. ஆனால் நான் போய்மா நான் நிற்கிறேம்மா, எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கம்மானா எனக்காக பேசியிருப்பாங்க. எனக்காக பேசிட்டா சிதம்பரமும் தலையிட்டு இருக்க போகிறதில்லை. அதான் கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்குறாங்க, போய் கேட்கக்கூடாது நம்ம விட்டுறோம்ல. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அழகிரி கூட இருக்கும்போது நீங்கள் வாங்கியிருக்கலாம்ல. நீங்கள் வந்து அப்போ வாங்கியிருக்கலாம் எம்எல்ஏ சீட்டு. இதெல்லாம் விட்டுட்டு தெரியும் உங்களுடைய வருத்தங்களுக்கு நானும் அதை வந்து கூட சேர்ந்து வருத்தப்படுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கட்சியை விட்டு கொடுக்காதீங்க, கட்சியை விட்டு போகாதீங்க, சீனா செய்யறது மாதிரி அவசரப்படாதீங்க, கான்ட்ரவர்சி ஆக்கிக்காதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து வந்துக்கினே தான் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் இப்போ கூட மாவட்ட தலைவர்லாம் வந்தது. நீங்கள் ஏற்கனவே மாவட்ட தலைவர் இருந்தீங்க, எஞ்சன் சொல்கிறேன், மாவட்ட தலைவர் இருந்தீங்க, கட்சியில் வந்து சொத்து பாதுகாப்பு குழு, அது மாதிரி ஒரு 4-5 பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. எம்எல்ஏ சீட் கிடைக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் அழுவுறதெல்லாம் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க, உங்கள் பின்னால் எஸ்சிஎஸ்டியில் மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர், இந்த பதவினால் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய இருந்தயமெல்லாம் அவங்க இன்னும்
அவங்களாம் பயணிக்க வேண்டியது இன்னும் பல வருஷங்கள் இருக்குல்ல. பல விஷயங்கள் அவங்கலாம் பயணிச்சு வரணும்ல. நீங்க இந்த அளவுக்கு ஃபிட்டப் ஆனீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, கட்சியில வந்து பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் போயிடும். அந்த ஊண்டுதல் இருக்காது. சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஃபேவரா ஒரு தலைவர் வந்துட்டாருன்னு சொன்னா, நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும். இதுதான் காங்கிரஸுடைய தலையெழுத்து நம்மளுக்கு தெரியும்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த மாரி சூழ்நிலைக்காக காத்திருக்க வேண்டியது தான். இப்ப உங்களுக்கு வந்து செல்வ பெருந்தகை உங்களுக்கு செய்ய மாட்டான்றது கட்சியில காங்கிரஸ்காரங்க யாருக்கு கேட்டாலும் தெரியும். உங்களுக்கு செய்ய மாட்டாரு. உங்களுக்கும் அவருக்கும் அப்படி இருந்தது பொருத்தம். ஆனா அதற்கு முன்ன பீரியட்ல நீங்க வச்சது ரஞ்சன் வந்து நெனச்சா என்ன வேணாலும் காங்கிரஸ்ல செய்ய முடியும்ன்ற நிலைமை இருக்குது. இந்த நேரம் மாறிடுச்சு. என்ன பண்ண முடியும்? நாளைக்கு எனக்கு வேண்டியப்பட்டவங்க ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் வந்துட்டாங்கன்னா, அவங்க என்ன தூக்கி பிடிக்க போறாங்க. அந்த நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியது தானே. அதனால இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. என்னமோ நம்ம பொறந்து வளர்ந்த தொகுதி வந்துச்சு. அது வந்து நம்ம வீட்டாண்டயே வந்து யாரோ வேற யாரோ வந்து வாங்கிட்டாங்கன்ற மாரிலாம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு தொகுதியே வரல. அதுதான் உண்மை. நம்ம போய் வேற வேற தொகுதி தான் நம்ம கேட்குறோம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம உரிமையா போய் கேட்க முடியாது. அங்கேயும் கட்சிக்காரங்க இருக்கிறாங்கல்ல. நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொன்னா, முயற்சி பண்றது தவறு கிடையாது. நான் வந்து எங்க வேணாலும் கேட்கலாம். அரசியலமைப்பு சட்டம் அது மாரி இருக்குது. நம்ம எங்க வேணாலும் போய் நிக்கலாம், கேட்கலாம். குடுக்கறது குடுக்க முடியாதது வந்து இந்த தலைமைக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனால குடுத்தா கட்சியில இருப்போம். குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கட்சி விட்டு போகணும்னா, யாருமே இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கும். நாம தான் கட்சி. கட்சி என்பது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு விஷயம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நம்ம கட்சியை விட்டு போனவர்கள்லாம் இன்று வரை இருந்திருந்தால், தமிழகத்தில் இதை விட பெரிய கட்சி வேற எங்கனா நீங்க பார்க்க முடியுமா? புரொடக்ஷன் பண்ணி, பண்ணி, பண்ணி திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் குடுத்துருவோம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். அந்த நிலைமைய மாத்தணும். எல்லாரையும் சீனியருங்க கட்சியில வந்து முதல்ல வந்து கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. மாநில தலைவரா யார் வந்தாலும் அவங்க என்ன செய்றாங்க? சுண்ணாம்பு அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு. அ சில டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, மாத்துவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துவாங்க. காங்கிரஸ் பணத்தில. அ அப்புறம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணா எல்லாம் இந்த சென்னையில இருக்கிற மாடு தெருவெல்லாம் கூப்பிட்டு, அன்னைக்கு மட்டும் ஆளுங்க 50 பேரு கூட்டுவாங்க, 100 பேர கூட்டுவாங்கன்னு சொல்லி, அன்னைக்கு ஒரு மாஸ காமிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க.